நான் எந்த ஏரியாவில் வேணாலும் சந்தோஷமா வண்டி ஓட்டுவேன். கன்னியாகுமரிக்குள்ள மட்டும் நான் பயந்து பயந்து தான் ஓட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேட்குறீங்களா தம்பி? காரணம் சொல்கிறேன். நம்ம பெரியவங்க, நம்ம ஐயா மாதிரி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ரைட் சைடில் இண்டிகேட்டரை போட்டுட்டு லெஃப்டில் ஏறுவான். நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டியோ ஒழுங்கா இண்டிகேட்டர் போட மாட்டான். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் அவனை கண்ணு தெரியாதாவல அப்படின்னு கேட்பான். அவன் போட்டிருக்கிறது எங்க? ரைட்ல. ஏறுகிறது எங்க? லெஃப்ட்ல. ரெண்டாவது என்னதோ அவங்க தான் ஃபுல்லா பணம் கொடுத்து ரோடு போட்ட மாதிரி அந்த சென்டர் லைன்ல தான் போவான். ஹார்ன் அடிச்சாலும் செவியில செவிட்டு விரியேன். மிஷின் வாங்கி வச்சிட வேண்டியதான் இவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அவசரத்துல போயிட்டு இருப்போம். இவனை பார்த்தா வந்தே மாதரம் மெதுவா போயிட்டு இருப்பான். 20-25 கிட்ட பின்னாடி கீழே அடிச்சாலும் நீ அடி, நானாவது. அதனாலயாக்கம் சில காருகாரம் மாறு, ரட்சிக்கப்படாத காருகாரம் மாறு, எங்கேயாவது சைடு கிடைச்ச உடனே அப்படி லேசா ஏறி ஒரு தட்டு இப்படி தட்டிக்கிட்டு அவனே போக்கில் போடுறது. அவன் பேச்சாருவான், நீ ஸ்ட்ரெச்சர்ல ஏறுவேன். ஒன்று ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் ஆண்டவருடைய வார்த்தையிலே தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் அங்கே சொல்லுகிறதை கேளுங்கள், வாசிக்க கேட்போம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினார். ஆண்டவர் யார்? வாக்கினால் சொல்லுகிறதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கும் இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு அவர் வாக்கு கொடுப்பது உண்மையானால் அது வெறுமையான வாக்கா இருக்காது. அவருடைய கரத்தின் கிரியைகளை இன்று முதல் நீங்கள் காண்பதற்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறதா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிக்காது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்தை கவனித்தால் ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினார் என்றால் அதை கட்டாயம் கிரியை செய்யும்படியாக அதை செய்து முடிப்பார். 46:11 வாசிக்க கேட்போம். சத்தமா வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒரு ஆளு. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அதை உங்கள் நடுவிலே செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் ஊழியத்திற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அதை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். உங்கள் குடும்பத்துக்காக ஒரு காரியத்தை அவர் திட்டம் பண்ணினால் அதை கட்டாயம் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்கிறதான வார்த்தையை எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரம் உங்களோடு திருவிழம் பற்றுகிறார். அவர் எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதில் ஒன்றை கூட தவறாதபடி அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் ஊழியத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த நன்மைகளை எல்லாம் தாராளமாக உங்களுக்கு செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா கர்த்தருடைய புயம் கிரியை செய்யும்படி அழைக்கிறார். ஏசாயா 51வது அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 51, 9, 10. படிங்கம்மா, மைக்கில் படிங்க, பிரச்சனை இல்லை. எழும்பு 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 எழும்பு, பெலன்கொள் பெலன்கொள், கர்த்தரின் புயமே கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்களை கடந்து போக கடலின் பட்டணத்தை சரி போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவளுக்கு டிராபிக் ஜாம் ஆயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய புயமானது முந்தின நாட்களில் கிரியை செய்தது போல இந்த நாட்களிலும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கை குறுகி போகல, இன்றைக்கும் அவருடைய கை கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேதத்தில் சில காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் எந்த எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு செய்தது போல இன்றைக்கும் அவர் செய்கிறதற்கு வல்லவர் என்பதை கர்த்தருடைய வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல வாசிங்க. சரி, அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில மிக தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு பாதை பிளந்தது போல உங்களுக்கு ஒரு பாதை அந்நாளிலே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப எகிப்தில செய்தது போல இன்னைக்கும் அவர் செய்கிறார். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை கூட பாருங்கள். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நான் செய்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை காண பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். போதும், கவனியுங்கள். அப்போ ஆண்டவர் எகிப்தில் இருந்து தேவ ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி பல 1000 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். அந்த நாட்களிலே நான் உடன்படிக்கை பண்ணினது போல இப்பொழுதும் என்னுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலை கொண்டிருப்பார். அப்படியானால் அந்த நாட்களில் கிரியை செய்த தேவன் இந்த நாட்களிலும் கிரியை செய்கிறார். அதே வார்த்தையை இந்த நாளிலும் அவருடைய ஜனமாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த நாட்களிலே அவர்கள் கண்டது போல நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய கிரியைகளை காண போகிறீர்கள். ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை உங்களுக்கு அவர் செய்து நிறைவேற்றுகிறதற்கு வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள், இவைகளை நாம் காண்பதற்கு நம்மிடத்திலே விசுவாசம் என்பது அதிகமாக தேவைப்படுகிற ஒன்றாயிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். வீட்டில் அவர்
பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களை துரத்திவிட ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்று மற்றொரு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பைபிள்ல நிறைய காரியங்களை நம்மளால படிக்க முடியும். ஆண்டவர் தம்முடையதான வல்லமையுள்ள கிரியைகளை நமக்குள்ளே விளங்க பண்ண நமக்குள்ளே விசுவாசம் மிகப்பெரிய தேவையாய் காணப்படுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்யலையா, செய்யவில்லையா. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யாததற்கு காரணம் என்ன என்றால் அவர்களுடைய அவிசுவாசம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசம் மலைகளை பெயர்க்கிறதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்கள் விசுவாசம் கர்த்தருடைய கையை செயல்பட வைக்கிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். அப்படியானால் ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிங்க, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையை விசுவாசிங்க. அந்த நாட்களில் கிரியை செய்தது போல இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய கிரியையை நீங்களும் உங்கள் சபையாரும் காண்பதற்கு ஆண்டவர் தம்முடைய பலத்த கிரியைகளை விளங்க பண்ணுவாராக. அப்படியானால் கர்த்தருடைய செய்கைகள் என்ன என்ன செய்கைகளை எல்லாம் நீங்கள் காண்பீர்கள். அது இந்த காலை நேரம் என்னுடைய முக்கியமான சிந்தை. அதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். பைபிள்ல ஆண்டவருடைய கிரியைகளை பற்றி 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று செய்தார், இரண்டாவது நடப்பித்தார், மூன்றாவது பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். செய்தார், சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. செய்தார், நடப்பித்தார், பண்ணினார். சொல்லுங்க ஒருக்கா கூட. சில வாயெல்லாம் பொன்னான வாயெல்லாம் திறக்கவே இல்லை. எல்லாரும் திறந்து ஒருக்கா கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 3 வார்த்தைகளும் பைபிள்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் இன்னைக்கு எனக்கு பிரசங்கிக்க முடியாது. உங்களுக்கு தேவையான சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் செய்த சில காரியம், ஆண்டவர் பண்ணின சில காரியம், ஆண்டவர் நடப்பித்த சில காரியங்கள், அது ஆண்டவருடைய கிரியை. அந்த கிரியைகளை உங்களுக்கும் செய்ய வல்லவர். முதலாவதாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தயவை கிடைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 39வது அதிகாரம் 21வது வசனம். Genesis chapter 39 verse 21 வாசிக்க கேட்போம். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது காரியம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதனுடைய தயவை அங்கே யோசேப்புக்கு விளங்கும்படி செய்தாராம். யாத்திராகம புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 11 அதனுடைய 3வது வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். போதும். எஸ்ராவின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா 9வது அதிகாரம் 9வது வசனம். Praise God. சீக்கிரமா படிங்க. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தன தேசத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கவும்
எங்களுக்கு யூதாவிலும் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாவினிடத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திற்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய ஒரு மனிதனுக்கு மனித தயவு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அவர் அதிகமாக விருத்தி அடைந்து கொண்டே வந்தாராம். அப்படியானால் அன்பான தேவ பிள்ளைகளே, சில காரியங்கள் இந்த உலகத்திலே நமக்கு நடக்கணும்னா மனித தயவு ரொம்ப தேவை. சில காரியங்களை நம்ம சாதிக்கணும்னா மனித தயவு நமக்கு வேணும். சில காரியங்களை நம்ம ஆகும்படி செய்து முடிக்கணும்னா மனிதனுடைய தயவு நமக்கு வெளிப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த இடத்துல மனிதனுடைய தயவு வெளிப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல தேவைப்படுகிறதோ அங்கே கர்த்தர் உங்களுக்கு மனித தயவை உண்டு பண்ணும்படி கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்வாராக. ஒரு மனிதன் பிசினஸ்ல வளரணுமா, அவனுக்கு மனித தயவு ரொம்ப தேவை. ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, அதற்கு மனித தயவு தேவை. ஒரு உலகத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏற வேண்டுமா, அதற்கு கட்டாய மனித தயவு தேவை. உங்களுக்கு அப்படிப்பட்ட தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணி உங்களை தேசத்தில் கர்த்தர் பலத்திருக்கும்படி பண்ணுவாராக. உங்கள் சபை வளர்வதற்கு தேவ கிருபை போதுமானது. அதே நேரத்தில் மனிதனுடைய தயவு உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. நீங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ண மனிதனுடைய தயவு தேவைப்படுகிறது. சமாதானமாய் ஊழியம் பண்ண மனிதனுடைய தயவு தேவைப்படுகிறது. இந்த பகல் வேளையிலே கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஆண்டவரை பார்த்து கேட்கணும், உம்முடைய தயவு எங்களுக்கு வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் மனுஷனுடைய தயவையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பட பண்ணுவீராக. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா. மனித தயவு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். எல்லா இடங்களிலும் மனித தயவு வெளிப்படுவதாக. மனித தயவு வெளிப்படும் பொழுது பிரச்சனைகள் அமைதியாகி விடுகிறது. மனித தயவு வெளிப்படும் பொழுது கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு வழி திறக்கிறது. மனித தயவு உங்களுக்கு உண்டாகும் பொழுது நீங்கள் முடியாது என்று நினைக்கிறதெல்லாம் முடியும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நல்ல பகல் வேளை தடைகள் விலகி போகத்தக்கதாய் நெடுங்காலமாய் காத்திருக்கிற சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும்படியாக பரிசுத்த தேவன் மனுஷனுடைய தயவை ஆண்டவர் உங்களுக்கு விளங்கும்படி பண்ணுவாராக. மனுஷ தயவுகளை கட்டளையிடுவாராக. யோசேப்புக்கு விளங்க பண்ணின தேவன் எஸ்ராவுக்கும் கூட்டத்தாருக்கு விளங்க பண்ணின தேவன் தானியேலுக்கு விளங்க பண்ணின தேவன் உங்களுக்கு தம்முடைய தயவை மனிதர்கள் மூலமாக விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனுஷ தயவு இல்லாம இந்த உலகத்தில் உயர முடியாதுன்னு எண்ணுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது உண்மை. அல்லேலூயா, உண்மைதான். மனித தயவு இல்லாம மேல போக முடியாது. மனுஷன் மகா மோசமானவே. அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் பெற்றார்னு இல்லை, அதிகமாய். அவருக்கு மனுஷ தயவு எங்க இருந்தெல்லாம் வந்தது தெரியுமா? ஏரோது அவருக்கு எதிராளி, ஆனா அவருக்கு அரண்மனையில் அவருக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தி சொல்லணும்னா, அங்க அரண்மனைக்குள்ள இருந்த ஆட்கள் ஏரோதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இயேசுநாதருடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ஏரோது கொல்ல தேடுறான், ஏரோதுக்கு அரண்மனைக்குள்ள இருக்கிறவெல்லாம் காணிக்கை கொடுத்து ஊழியத்தை வளர்த்துக்கிறான். புரிந்தவர்களுக்காக சோத்திரம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒருவன் மேல பிரியமாயிட்டார்னா பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வர வைக்கிறதான தேவனா இருக்கிறார். நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே நடந்தது போல இல்லைன்னு நீங்க நினைக்கிற போல தோணுது. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். ஏரோதுவின்
ஏரோதுவின் காரியக்காரனான, கொஞ்சம் அதுல நிறுத்திக்கிடுங்க. ஏரோதுவின் காரியக்காரன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? காரியக்காரன் என்ன அர்த்தம்? பிஏ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய ஒரு கேள்வி, ராஜா முக்கியமா பிஏ முக்கியமா? விஷயம் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. ராஜா முக்கியமா பிஏ முக்கியமா? என்ன நீங்க உலகம் தெரியாத ஆள் மாதிரி இருக்கிறது போல தெரியுது. பிஏ முக்கியமா ராஜா முக்கியமா? ஐயா பாஸ்டரையா நீங்க சொல்லுங்க, பிஏ முக்கியமா? பிஏ தான் முக்கியம். ஒரு பெரிய ஆளுகோட அவனுக்கு டிரைவராக ரொம்ப முக்கியம். டிரைவரை பிடிச்சா கதை நடக்கும். இன்னைக்கும் பெரிய தலைகளை பிடிக்கணும்னா யாரை தான் பார்க்கணும்? பிஏ. பிஏ பார்க்காம எங்க போக முடியாது? சத்தமா சொல்லுங்க. கேட்டில் நிக்கிறவன் உள்ள உடனுமா வேண்டாமான்னு தீர்மானம் பண்றது அவனை சார்ந்ததாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, ஏரோதுக்கு பிஏ, அவனுக்கு மனைவி யாருக்கு காணிக்கை கொடுத்தா? அந்த வசனத்தை இப்ப படிங்கம்மா. யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏரோதுக்கு பிஏக்கு பொண்டாட்டி யாருக்கு காணிக்கை கொடுத்தா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு ஏரோது என்ன செய்யறா? கொலை செய்யறதுக்கு வகை தேடுகிறார். அவருக்கு பிஏக்கு வீட்டுல இருந்து யாருக்கு காணிக்கை வருது சொல்லுங்க? இயேசுநாதருடைய ஊழியத்துக்கு. அதனால யாக்கும் காணிக்க பைய தூக்குகிறவன் பைபிள்ல இல்ல, காணிக்க பைய சுமக்கிறவன் எழுதி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதாசு பணப்பைய சுமக்கிறவனா இருந்தானா. அவ்வளவு தூரம் பணம் இயேசுநாதருடைய ஊழியத்துக்கு அரண்மனைகளில் இருந்து கூட வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா விளங்கணும். இந்த சகையு மாதிரி உள்ள ஆளெல்லாம் மனம் திரும்பின உடனே ஆஸ்திகளில பாதி யாருக்கு போயிட்டு? ஏழைகளுக்கு. நாளத்தனையா திரும்ப கொடுக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான நன்மைகள் எல்லாம் வெளிப்பட காரணம் மனித தயவு. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க ஊழியத்துக்கு மனித தயவு கிடைப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எதையுமே கஷ்டப்படாம செய்ய மனித தயவு உங்களுக்கு உண்டாகுவதாக. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனித தயவு உங்களுக்கு கிடைப்பதாக. சத்தமா சொல்லுங்க, மனித தயவை கர்த்தர் கிடைக்க செய்வாராக. ஆமென். உங்க பிள்ளைங்க காலேஜில் படிக்கணுமா? அதுக்கு ஒரு மனித தயவு இருந்தா நல்ல ஒரு போஸ்ட்ல கரெக்டா இடம் கிடைக்கும். லஞ்சம் கம்மியாகும், டொனேஷன் கம்மியாகும். ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரி ஒரு ஆபீஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அந்த இடத்துல உங்க பிள்ளைகளுக்கு வேலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியானா மனித தயவு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. ஒரு காரியம் நடக்கணும்னா மனித தயவு ரொம்ப தேவை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், மனிதர்களால் உங்களுக்கு நடப்பிக்கப்பட வேண்டிய காரியங்களுக்கு கர்த்தர் மனித தயவை விளங்க பண்ணி உங்கள் எல்லா காரியங்களையும் நடப்பித்து தருவாராக. நீங்கள் செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் உயர்ந்த மேன்மை உள்ளவர்களாய் மாற கர்த்தர் மனித தயவை உங்களுக்கு கொண்டு போய் தருவாராக. உங்கள் வேலைகள் வளர்ந்து பெருகுவதாக, உங்கள் கைகளின் பிரயாசங்கள் வளர்ந்து பெருகுவதாக. கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற மனித தயவை ஆண்டவர் தாராளமாக விளங்க பண்ணி உங்களை தேவன் உயர்த்துவாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசினஸ் பண்ணுகிற எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு, என்ன ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்றது சந்தோஷம். அதுக்கு கூட இன்னொன்னு சேர்த்துங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற மனிதர்களிடத்துல எனக்கு தயவை விளங்க பண்ணுங்க. அல்லேலூயா. தயவை விளங்க பண்ணுனா நீங்க செய்யற பிசினஸ் உங்களை தாண்டி தான் இன்னொருத்தனுக்கு போகும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு வேலையை செய்ய, நீங்க ஒரு கட்டிட வேலை செய்யலாம், அல்லது ஒரு போட்டோஷாப் வேலை செய்யலாம். என்ன வேலை செஞ்சாலும் சரி, நான் சொல்றேன், மனித தயவு உங்களுக்கு வெளிப்பட்டா முதல்ல உங்களை தான் நாடி வருவார்கள். நீங்க இல்லைன்னா தான் அடுத்த ஆளுக்கு அது போகும். அப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு சம்பவிக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் வேலைகள் இல்லை என்றதான வார்த்தை உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி நீங்கள் அநேக குடும்பங்களை
உங்களை போஷிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பாராக. நான் அப்படி மாறணும்னு ஆசை உள்ளவங்க கைகளை தட்டி அப்பாவை பார்த்து மனித தயவை விளங்க பண்ணுங்கப்பா. நாங்கள் அநேகரை வாழ வைக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதுதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்களை கொண்டு அநேகருக்கு தேவன் நன்மைகளை செய்ய ஆண்டவர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு மனித தயவை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனித தயவு வந்தா என்னெல்லாம் நடக்குமா? இஸ்ரவேலர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தாங்களாம். ஆமே, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் எதை மனிதர்களிடத்தில் கேட்கிறீர்களோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனித தயவு வெளிப்பட்டால் நீண்ட நாட்களாய் பாழாய் கிடந்த தேவாலயத்தை எஸ்ராவை கொண்டு கட்டி எழுப்ப தேவையான எல்லா உதவியும் ராஜாவினிடத்திலிருந்து கிடைத்தது. அப்படியானால் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற சிலவற்றை நீங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனித தயவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனித தயவை ஆண்டவர் நமக்கு விளங்க பண்ணினால் சத்துருவோ விரோதியோ நமக்கு ஏற்படுவது இல்லை, சத்துருக்கள் நமக்கு பெருகுவது இல்லை. நமக்கு சகாயம் பண்ணுகிறவர்களை தாவீதுக்கு அனுதினமும் கர்த்தர் கூட்டிக் கொண்டே வந்தது போல உங்களுடைய குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உதவி செய்கிறவர்களை கர்த்தர் அதிகமாக எழுப்பிக் கொண்டே இருப்பார். அது தேவன் செய்கிற பெரிய தயவு. அது மனிதர்கள் வெளிப்படும்படி கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் மனித தயவை காணும்படியாக கர்த்தருடைய செய்கை உங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. இரண்டாவதாக தேவனுடைய செய்கை என்ன? நம்மால் நினைக்க முடியாததை கூட தேவன் நமக்கு செய்கிறவர். ஆதியாகம புத்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 48 அதனுடைய 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று. எல்லாரும் அந்த வசனத்தை கவனிக்கணும். உங்க எல்லாருக்கும் ஒரு மகிமையான சத்தியத்தை அதுக்குள்ள சொல்ல போகிறேன். வாசிங்க. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு சொல்லுகிறாரு, ஓ முகத்தை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா ஓ முகத்தை மட்டும் இல்லை, ஓ சந்ததிகளுடைய முகத்தையும் காணுகிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கும் பகல் நேரத்தில் ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து மிக தெளிவாக சொல்கிறேன். சரீரத்தில் சில பலவீனம் இருக்கிறதுனால நீங்களே உங்களை கொண்டு பயங்கர கேள்வியெல்லாம் போட்டுறாதுங்க. இன்னும் எப்படி நாள் உயிரோடு இருப்பனோ தெரியல, இனி எப்படித்தான் வண்டி ஓடுமோ தெரியல, எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சு முடிகிறது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் ஜீவனை தந்தா ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லட்டா, பலவீனம் எல்லாம் அங்க இருக்கட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன இருந்தாலும் அங்கே இருக்கட்டு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமா, உங்களுக்கு கூட்ட முடிகிற சமயம் வந்துட்டு, அதனால உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறீன்னு நினைக்கேன். இன்னைக்கு கூட்டம் இப்போ முடியாது, இன்னும் சமயம் கிடக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு சொன்ன நேரம் வரைக்கும் உங்களை கைவிடுவதே இல்லை, உங்களை விட்டு விலகுவதே இல்லை. அதற்கு பிறகு என்னை தேடியும் காண மாட்டீர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை நிறைய நேரத்தில் நம்ம நினைக்காததையெல்லாம் கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே நிறைய பேர் ரூம் போட்டு அழுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலவீனம் வரதான் செய்யும் சரீரத்தில். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சரீரம்னா பலவீனம் வரதான் செய்யும். ஆமா, அது வந்துட்டு ஏன் வந்ததுன்னு கேட்காத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் நான் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு கவனிங்க. எதையாவது ஒன்று ஒய் லார்ட் அப்படின்னு கேட்டா சிம்பிளா அங்க இருந்து அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பார், ஒய் நாட் அப்படின்னு கேட்பார். புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துங்க. யாருக்குமே புரியல, புரிகிற மாதிரி சொல்லித்தாரேன்.
ஆங்கிலத்தில் ஏன் ஆண்டவரே இது நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டா அவர் திருப்பி கேட்பார், ஏன் இது நடக்க கூடாது என்று கேட்பார். இப்ப புரிந்தவர்களுக்காக சோதரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்டு தப்பவே முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம அநேகர் என்ன செய்வோம் தெரியுமா, மூடும் கொண்டையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிறதையாக்கும் பிடிப்போம் வசனத்தில். அல்லேலூயா. மூடும் கொண்டையும் இருக்காது, நடுவில் உள்ளதையாக்கும் பிடிச்சு வச்சு நிற்போம். சொன்னீரே சொன்னீரே. ஆண்டவர் மெதுவா சொல்வார், மகனே முன்னாலேயே 2 வார்த்தை சொல்லியிருக்கேன் கேட்டியா, பின்னாலேயே 2 வார்த்தை சொல்லி இருக்கேன், அதையும் ஒன்று பாரு, அதையும் வாசித்துட்டு சொன்னீரேன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருப்பாய் என்றால் எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியை உனக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னால உள்ள ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு நடுவில் உள்ளதை லபக்குன்னு பிடிச்சு வச்சுக்கிடுவோம். வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு ஜபிக்கிறேன் அப்பா, பிடிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் கேட்பார், கொஞ்சம் மேல நீக்கி பிடின்னுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கிறது அப்படிதானே. எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் வர பண்ணேன் என்று சொன்னீரே. உண்மையை சொல்ல போனா எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் நமக்கு அவர் வர விடல. யாருக்காவது கொப்பளம் வந்திருக்கா? வரல. கொள்ளை நோய் வந்திருக்கா? மண்டையில இருந்து கால் வரைக்கும் பேன் வந்ததா? தவளை உங்க வீடுக்குள்ள வந்ததா? இதாக்கா எகிப்தியனுக்கு வர பண்ணின வியாதி என்ன? அதுல ஒன்னையும் கர்த்தர் நமக்கு வர பண்ணல. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே, உண்மைதான். இப்பவும் பரிகாரியா தான் இருக்கிறார். பரிகாரி என்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்டுல 7 மீனிங் இருக்கு. எத்தனை மீனிங் இருக்கு? 7 மீனிங். பரிகாரி என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதத்தில் ஒரே ஒரு மீனிங் தான் எழுதியிருக்கிறாங்க. ஹீலர் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும்தான் ஆங்கில வேதத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் அதுக்கு 7 பொருள் உண்டு. அதுல 3 முக்கியமானதை உங்க தேவைக்கு மட்டும் சொல்லிட்டு வசனத்துக்குள்ள வந்துடுறேன். பரிகாரி என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ரெஸ்ட்ரைனர், தடுத்து நிறுத்துகிறவர் அர்த்தம். யாரு? தடுத்து நிறுத்துகிறவர். கொரோனா வராதவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தடுத்து நிறுத்துகிற பரிகாரி. வந்து சுகமானவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கும் பரிகாரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிகாரி என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் தடுத்து நிறுத்துகிறவர். இரண்டாவது, பரிகாரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹீலர், குணமாக்குகிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வியாதியை வராமலும் தடுக்க வல்லவர், வந்த வியாதியை குணமாக்கவும் வல்லவராக இருக்கிறார். மூணாவது, பரிகாரி என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்றால் லைஃப் கிவர் அப்படின்னு அர்த்தம். வியாதியின் நடுவிலும் உனக்கு ஜீவனை கூட்டி தருகிறவர் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? நான் அதனால தான் சொல்றேன், வியாதி சரீரத்தில் வந்த உடனே அது நம்முடைய ஜீவனை பிடுங்க முடியாது. நம்முடைய ஜீவன் யாருடைய கையில் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், நீ தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், அந்த எல்லையை ஒருவனாலும் கடந்து போக முடியாது. அந்த எல்லை வரைக்கும் வண்டி எப்படியாவது ஓடி போய் சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் சிலருடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் சின்ன வயசுலயே குறுகி போயிருதே, அதற்கு காரணங்கள் நிறைய உண்டு. ஒரு அல்லேலூயா. ஆமா, தம்பிமாரெல்லாம் இருக்கிறியே, அதனால உங்களுக்கு தேவையானதை சொல்றேன். ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை நல்லா தான் வச்சிருக்கிறார். என்ன? நல்லா தான் வச்சிருக்கிறார். 2 காரணத்தினாலேயாக்கும், 3 காரணத்தினாலேயாக்கும் சிலவனுக்கு ஆயுசு நாள் கட்டையாவதுன்னு அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 1, துன்மார்க்கனுடைய ஆயுசு நாட்கள் என்ன செஞ்சிடும்? இந்த பைபிள்ல படிச்சது இல்லையா? துன்மார்க்கனுக்கு ஆயுசு நாள் என்ன செஞ்சிருமா? குறுகி போயிடும். துன்மார்க்கமா வாழப்படாது. துன்மார்க்கமா வாழ்ந்தா உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாளை கர்த்தர் வெட்டி என்ன செஞ்சிருவார்? சொல்லுங்க, குறைச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக அநியாயம் பண்ணாத, அக்கிரமம் பண்ணாத, லொள்ளு பண்ணாத சொல்லுவோம், கேட்கறது கிடையாது. அப்படி வாழ்ந்தா ஆயுசு நாட்கள் குறையும். ஆனா எசேக்கியாவை மாதிரி உண்மையா நடந்தா 15 வருஷம் தேவைப்பட்டா கூட்டி தருவாரே தவிர குறைக்க மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
இனி ரெண்டாவது காரணம், ஆண்டவர் நல்ல ஆயுசு தான் வச்சிருக்கிறாரு இல்லையா? வச்சிருக்காரு. வண்டி ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு 140 160 170 போய் கண்ட்ரோல் இல்லாம எங்கேயாவது மோதினேன், நான் மண்டையை போடுவேன். விளங்குச்சா? விளங்குச்சோ? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வண்டியில ஸ்பீடா போகப்படாதுன்னு தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 150 160, அதுவும் உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் பார்த்துட்டான்னு பின்ன 200 250 தான். முன்னால் இருக்கிற வீல் பின்னால வரும், பின்னால் இருக்கிறது. ஒரு விஷயம் தெரியுமா? அதுல தான் நிற்கும், நீ தான் போய் சேருவே. வழங்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது முதல்ல. இது ரெண்டாவது காரியம் என்ன? மனிதன் தன்னுடைய புத்தி இனத்தினால சாகிறது. என்ன? ஒழுங்கா போகணும்னு தெரியும், போகிறத விட்டுட்டு கண்ட மேனிக்க வண்டி ஓட்டுனா ஆபத்து தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் அவசரப்பட்டு சில நேரம் போவோம், அது எல்லாருக்கும் வர்ற இயல்பு தான். கிருபையா கர்த்தர் இருக்கிறதுனால காப்பாற்றப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரும் சரியா வண்டி ஓட்டுன ஆள் கிடையாது. நான் எந்த ஏரியாவில் வேணாலும் சந்தோஷமா வண்டி ஓட்டுவேன். கன்னியாகுமரிக்குள்ள மட்டும் நான் பயந்து தான் ஓட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேட்குறீங்களா தம்பி? காரணம் சொல்கிறேன். நம்ம பெரியவங்க, நம்ம ஐயா மார சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ரைட் சைடில் இண்டிகேட்டரை போட்டுட்டு லெஃப்டில் ஏறுவான். நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டியோ ஒழுங்கா இண்டிகேட்டர் போட மாட்டான். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன்ல, உனக்கு கண்ணு தெரியாதாவல அப்படின்னு கேட்பான். அவன் போட்டிருக்கிறது எங்க? ரைட்ல. ஏறுகிறது எங்க? லெஃப்ட்ல. ரெண்டாவது என்னதோ அவங்க தான் ஃபுல்லா பணம் கொடுத்து ரோடு போட்ட மாதிரி அந்த சென்டர் லைன்ல தான் போவான். ஹார்ன் அடிச்சாலும் செவியில செவிட்டு விரியேன். மிஷின் வாங்கி வச்சிட வேண்டியதான் இவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அவசரத்தில் போயிட்டு இருப்போம், இவனை பார்த்தா வந்தே மாதரம்னு மெதுவா போயிட்டு இருப்பான். 20 25 கிட்ட பின்னாடி கீன்னு அடிச்சாலும் நீ அடி, நானாவது. அதனாலயாக்கம் சில காருகாரம் மாறு, ரட்சிக்கப்படாத காருகாரம் மாறு, எங்கேயாவது சைடு கிடைச்ச உடனே அப்படி லேசா ஏறி ஒரு தட்டு இப்படி தட்டிக்கிட்டு அவனு போக்கில் போடுறது. அவன் பேச்சாருவான், நீ ஸ்ட்ரெச்சர்ல ஏறுவேன். எங்களை மாதிரி கொஞ்சம் கிருபை உள்ளவன் சரி போட்டு வயசங்காலம் போட்டு அப்படின்னு விட்டுட்டு போறதுனால சிலதெல்லாம் தப்பிச்சு நிக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம அம்மாமார் வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக்கும். வண்டிக்காரை கம்பெனியில 2 பிரேக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் வச்சு தான் கொடுத்துருப்பான். ஆனாலும் இவ ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்த அல்லது அப்பா வாங்கி கொடுத்த 4.5 முழம் உயரத்தில் உள்ள அந்த ஹீல்ஸ் ஒரு ராவி தான் என்ன செய்வாவ. நல்லா கவனிச்சுக்கிடணும்யா. முன்னால போற வண்டியில காலு கீழே வருதுன்னா உடனே பிரேக் போட்டுக்கிடணும். செம்மறி ஆடு எங்க திரும்புதுன்னு தெரியாது. கண்ணாடி 2 எண்ணம் பைக்கில் இருக்கும், ஆனா அது சும்மா வச்சிருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. வலது பக்கம் வண்டி வருதா இடது பக்கம் வண்டி வருதா வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம ஊரு ரொம்ப மோசம் கட்டியலா. லொள்ளு பண்ணுவது மொத்தம் இவிய, அடி வாங்குறது மொத்தம் நம்ம. அதற்கு இவங்களுக்கு கொழுப்பும் கூடுதல் போதல. எவன் வந்து மோதனாலும் நமக்கு அடி. அதனால சிலவை மோதும் போது பெலமா மோதிடுறான். எப்படியும் அடி கிடைக்க போறது உறுதி. கூட கொஞ்சம் நீயும் வாங்கிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் செம்மையா ஓட்டுகிறவங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்ன கை உயர்த்த மாட்டேன்றியே? கோவிச்சிட்டியடா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் குறையக்கூடிய காரியங்கள்ல இது ஒண்ணு. மூணாவது, மனுஷனுக்கு ஆயுசு நாள் ஏன் குறையுதுன்னு கேட்கிறீங்களா? மனுஷன் தனக்கு வருகிற நாட்களுக்கு முன்னே தன் ஜீவியத்தை முடித்துக் கொள்ள அவனே தீர்மானம் பண்ணுகிறதினால். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் பரீட்சையில் ஒரு 2 மார்க்கு குறைஞ்சிடப்படாது. எத்தனை மார்க்கு? 2 மார்க்கு குறைஞ்சிடப்படாது. உடனே தீர்மானம் என்ன? அவ்வளவுதான், இனி உயிரோடையே இருக்கக்கூடாது. தோற்றம் 2 மார்க்கு. எத்தனை மார்க்கு?
100க்கு எத்தனை மார்க் குறைஞ்சது? 2 மார்க். உடனே தீர்மானம் என்ன? உயிரோட இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்தா நாங்க எத்தனை தடவை சாவணும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு குறைஞ்சது தான் 2 மார்க், எங்களுக்கு டோட்டலே அவ்வளவுதானே. எப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறோம் பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த பையனுக்கு தம்பிமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும், தம்பிமார் இதுல பிரச்சனை இல்லை, கட்டிடா அவனுக்கு எதையும் தாங்க இதயம் போல தந்தாட்டா தராட்டா போ. என்ன அம்மா 2 இடி இடிப்பா, அப்ப வந்து 4 நாள் கட்டி பண்ணி மாதிரி கத்திட்டு கிடப்பான், அவ்வளவுதானே போல அப்படின்னு விடுற. இது அப்படி இல்லை, தொடங்கிடுவாளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறைவு வந்தோடனே அவ்வளோதான், உடனே வாழ்க்கையை முடித்து கொள்ளணும். குடும்பத்தில் ஒரு சண்டை வந்தோடனே அவ்வளோதான், உடனே வாழ்க்கையை முடித்து கொள்ளணும். ஏதோ ஒரு குழப்பம் நடந்தோடனே இனிமேல் உயிரோட இருக்கவே கூடாது. ஒரு கடன் வாங்கினா அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஜீவனே இருக்கக்கூடாது. இதை கடன் வாங்கக்கு முன்னால யோசிக்கணும். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே சபை விசுவாசிகள், அதனால விசுவாசிகளுக்கு தேவையானதை தந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற திராணிக்கு தக்கனதான் மறிக்கணுமா, மறிச்சிக்கா. இந்த நப்ப ஆசையில, பேராசையில, வீண் பெருமைக்காக கடனை வாங்கி பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தை எல்லாம் கட்டிட்டு மகனை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன போதனை கேட்டாலும் புத்தி வராது. அவன் மட்டும்தான் வீடு கட்டுவானா, நானும் கட்டுவேன். அவன் சொந்த பணத்தில் கட்டுனான். உனக்கு தைரியம் இருந்தா நீ சொந்தமா சம்பாதிச்சு கெட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல பிரச்சனை யார் தெரியுமா? நம்மளாக்கும். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். இடம் பார்த்து வச்சிருக்கணும். 1 லட்சம் ரூபா தான் கையில் இருக்கும், இடமே 10 லட்சம் ரூபா, அதுக்கே 9 லட்சம் என்னது கடன். வந்து நின்றுட்டு சொல்லணும், பாஸ்டரை அதில் ஒரு 5 சென்ட் பார்த்து வச்சிருக்கேன், ஒருத்தனுக்கு கையிலையும் பேரப்படாது, போராடி ஜோம் பண்ணுங்க. எப்படியோ இடத்த வாங்கிடணும். அடுத்து பவுண்டேஷன் முதல் கொண்டு பாலுகாய் போறதுக்கு நம்ம ஜீவனை பிடிங்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாலுகாய்ப்பு முடிஞ்சு 2வது வாரத்தில் இருந்து சர்ச்சில் வந்து கூட்டம் முடிஞ்சோன்னா பார்ட்டி தனியாக நிற்கும் லாஸ்ட்ல. அப்பவே விளங்கிடணும் இன்னைக்கு காதில் ரத்தம் வரப்போகுதுன்னு. அல்லேலூயா. வந்து நின்றுட்டு சொல்லுவோம், பாஸ்டரே ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க காக்கம் சொல்ல வந்தேன், கேட்டியாளா? நீ வரும்போதே எங்களுக்கு தெரியும் ஏன் வாரேன்னு, ஆனாலும் தெரியாத மாதிரி நிற்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து நின்றுட்டு, பாஸ்டரே இந்த வீடு வச்ச சமயத்தில் ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தேன், கேட்டியாளா? நீ 10 லட்சமா வேண்டன, 40 லட்சம் 45 லட்சம் வேண்டன எனக்கு தெரியும், ஆனாலும் 10 லட்சமா? ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வந்து இருந்துட்டு, ஆண்டவரே படுத்து பாடு, எப்படியாவது ஒரு வழி திறக்கணும்னு என்ன செய்யுங்க. எங்க 2 வழி திறக்கும்? ஏடிஎம் தான் உடைச்சு கொள்ள அடிக்கணும், இல்லைன்னா எவனுக்கு வீட்டு பீரோயாவது உடைச்சணும். மாப்பிள்ளை வேலை செய்யறது ரப்பர் வெட்டாக்கம், 500 ரூபா டெய்லி சம்பளம், கடன் வாங்கினது எத்தனை? 45 லட்சம். விளைப்பியா நீ? எவனோ உன்னை உசுப்பேத்துனா, எவனோ உனக்கு ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னான்னு சொல்லதுனால போய் அகப்படுறியா? உன் திறமைக்கு தக்கனதான் நடக்க பழகிக்கொள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு தக்கனதான் என்ன செய்யணுமா? வீங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறுங்கையில முளம் போடுற சோழி என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் சொல்லுங்க. சொல்லுங்க, நமக்கு என்ன தகுதி, அதற்கேற்றது போல வாழ பழகி கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் முக்கியமாக சொல்லுவேன், கடன் வாங்கி சாப்பிடக்கூடாது, கடன் வாங்கி துணி வாங்கக்கூடாது, கடன் வாங்கி எதுலையும் பெருசாக செய்யக்கூடாது. கடன் வராதா பாஸ்டர்? வரும், கட்டாயம் வரும். நான் சொல்கிறேனே வரும். ஒரு மனுஷனுக்கு கடன் வராதான்னு கேட்டால் கட்டாயம் வரும். 2-3 இடங்களுக்கு நான் கடனை அனுமதிப்பேன். 1, பிள்ளைகளுக்கு சில நேரம் படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இருக்காது, வேலைகள் குறைவாக இருந்திருக்கும், அல்லது வரவேண்டிய நன்மைகள் வராமல் இருந்திருக்கும். அதன் நிமித்தம் நாம் கடன் படுவதற்கு ஏதுவாகும். இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
ரெண்டாவது, நம்ம திடீர்னு ஒரு பலவீனப்பட்டுருவோம், அல்லது நம்முடைய வீட்டில் யாராவது வியாதிப்பட்டுருவாங்க. அந்த வியாதியிலிருந்து அவங்களை காப்பாற்ற, பலவீனத்திலிருந்து அவங்களை காப்பாற்ற நம்மிடத்தில் நிர்வாகம் இருக்காது. அதன் நிமித்தம் கடன் வாங்குவோம். அதையும் தேவன் அறிகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு காரியம் நடக்கிறோம், அதுல நம்மகிட்ட 28 லட்சம் தான் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்குறோம். அடுத்த 4 மாசம் சம்பளத்துல அந்த 2 லட்சத்தையும் சரி பண்ணலாம் என்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம கடன் வாங்கினா அதையும் கர்த்தர் அறிகிறார். நான் சொல்லுது செவியில ஏறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி வாங்கினா அந்த முதல் 2 காரியத்தையும் கர்த்தர் அறிகிறார். எங்கேயாகிலும் உனக்கு ஒரு வழியை திறந்து, உனக்கு ஒரு வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, உனக்கு நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டு, உனக்கு அந்த கடன்களில் இருந்து விடுதலை வருவதற்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். உனக்கான காரியத்தை கர்த்தர் எங்கே இருந்தாவது வாய்க்க பண்ணுவார், அல்லது யாரையாவது மனம் இறங்கியாவது தருவதற்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தாழ்மையா சொல்றேன், ஸ்ட்ரிக்டா சொல்றேன். தேவையில்லாம யாரும் கடன் வாங்கி ஆடம்பரம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆடம்பரத்துக்காக கடன் வாங்க கூடாது. அதை கர்த்தர் சீக்கிரம் ஒண்ணு நீக்க மாட்டார். கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால தான் சொல்றேன், கஷ்டப்படுகிறதற்குள்ள வழி நீங்கள் வகிக்கவே கூடாது. சொந்தமா வீடு கட்டி உள்ள டெய்லி அழுது கிடக்கிறத விட வாடகை வீட்டில் உள்ள கஞ்சி தண்ணியை குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறது சந்தோஷமான விஷயம். நான் சொன்னது சரிதான் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த வீடை கட்டி பால் காய்ச்சி அடுத்த நாளில் இருந்து டெய்லி விசிட்டர் யாருன்னா கடங்காரை டெய்லி வந்து தருவியா, நாளைக்கு தருவியா. 4வது நாளில் இருந்தே அவன் சாபம் போடுவான். 3 நாளைக்கு முன்னாலே பாஸ்டர் வந்து கர்த்தாவை நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, உன் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பாராக, சமாதானம் உண்டாவதாக, அது உண்டாவதாக. இந்த தலத்தை விரும்பினபடியால் நான் என்ன செய்வேன்? இப்படி நம்ம ஆசீர்வதிச்சுட்டு வந்த பிறகு 4 நாளைக்கு பிறகு எனக்கு பணத்தை வாங்கி வச்சுட்டு தராம இருக்குதியே, நீ உருப்படுவியாலே அப்படின்னு ஒரு சாபம் அங்க விழுது. காரணம் என்ன? காரணம் இல்லாம இட்ட சாபம் தங்காது, காரணத்தோட்ட போட சாபம் தங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரிப்பட்ட மாய்மாலமான காரியங்களுக்கு தேவ பிள்ளைகள் அடிபடக்கூடாதுன்னு, உடன்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தகுந்த நேரத்தில் எல்லா நன்மையும் கர்த்தர் தருவார். உன்னுடைய வருமானம் குறைவா இருந்தாலும் பரவாயில்லை, நீ ஜெபம் பண்ணு. நான் இப்படித்தான் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்லுவேன். இப்போ உன் கெப்பாசிட்டியில் நீ கட்ட முடியாட்டாலும் ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க ஜெபம் பண்ணு, பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்க ஜெபம் பண்ணு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணு. அந்த பிள்ளைகளை நீ கிரகிக்க முடியாத இடங்களில் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கொஞ்ச நாளுக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய வருமானங்களின் நிமித்தம் உனக்கு நன்மைகள் உண்டாகும்படி கர்த்தர் வழி திறக்கிறவராய் இருக்கிறார். காரணம் இல்லாத பிரச்சனைகளுக்குள்ள உங்களை அகப்படுத்தி உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, நம்மாலே நினைக்க முடியாதவைகளை தேவன் நமக்கு செய்கிறவர். பலவீனங்களின் நிமித்தம் பயப்படாதிருங்கள், போராட்டங்களின் நிமித்தம் பயப்படாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாழ்நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பலவீனம் வந்தாலும் கவலைப்படாதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பலவீனம் வந்தாலும் கவலைப்படாதுங்க, வண்டி உருண்டு ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன கற்பனைக்காக ஒரு கதையை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, நல்ல ஜிம்முக்கு போய் பாடியை பயங்கரமா வச்சு 24 மணி நேரமும் வாக்கிங் கீக்கிங் அது இது என்னாலாமோ பண்றவன் இருக்கத்தான் செய்யறான்ல. நம்மளை பாரு சோம்பேறி, ஒரு நாளும் போக மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சகோதரமாரெல்லாம் கோச்சிக்கிட கூடாதுன்னு உண்மையைத்தான் சொல்றேன். நிறைய பேர் பெரிய ஆளா இருக்கிறீங்க, அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இளவெட்டு எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு, கவனிக்கணும். இப்ப இருக்கிற ஆளுகளுக்கு பால் வாங்க போனோம்னாலும் கேட்டை திறந்த உடனே எதுல தான் யாருவாங்க? எலி விரட்டி ஒன்று வச்சிருப்பணும், அதுல ஏறி இருந்து போய் கடையில் இப்படி ஒரு காலை வச்சுக்கிட்டு, அண்ணே ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. வாங்குறது முன்னால ஒரு டப்பா இருக்கு, அதுல போட்டுட்டு வாரது. கேட்ல வந்து நின்றுட்டு கீ
பாவம் அங்கே ஒன்று சமையல் கட்டில் இருந்து படாத பாடுபட்டு இருக்கோம். அது வெண்டைக்காயையும் சாம்பாரையும் ரசத்தையும் அதுலேயே வச்சுக்கிட்டு தீஞ்சா தீயட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும்னு போட்டு ஓடி வந்து கதவை திறந்து விடும். அப்பவும் ட்ருன்னு யாரி உள்ளால வச்சுக்கிட்டு அந்த பாக்கெட்டு பால் அதில் கணக்கு எடுத்துக்கா, அதையும் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சோம்பேறியா வாழ்றோம் இல்லையா? கொஞ்சம் எல்லாம் உடம்புக்கு எக்ஸசைஸு வேணும். சகோதரிமாருக்கு சொல்கிறேன், வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டரு எல்லாம் அங்கே கிடக்கட்டு. வாரத்தில் ஒரு நாளாவது என்ன செய்யணும்? அல்லேலூயா. கையை வச்சு கொஞ்சம் என்ன செய்யணும்? துவைக்கணும். கொஞ்சம் அப்படி அம்மியை பிடிச்சி. அதனாலே அக்கம் முன்னால் இருந்த அம்மா மாரெல்லாம் 150 கடவன் சோறுதுனாலும் இப்படி இருக்கணும். நம்மளை பார்த்தா ஒரு பேக்கரி பண்ணு தின்னக்க முன்னால பண்ண மாதிரி ஊதி பெருவி ஓடி வாழேன்னு சொன்னா வாரே வாரே. அல்லேலூயா. நடக்கவும் கிடையாது, ஓடவும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? நாம் எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்லி பாருங்க, கிளவிகள் எல்லாம் டக்குன்னு எந்திரிச்சிடும். இதோட முதல்ல இந்த பிரேக்கை, ஹேண்ட் பிரேக்கை நீக்கிறதே. அதுக்கு பிறகு இங்க ஒரு அந்த ஜேசிபியா என்ன ஜாக்கி அந்த புல்டோசர் ஒன்று இறக்கும் மத்தியில் அது மாதிரி கையை போட்டு இப்படி போட்டு எல்லாம் லெப்ட் ரைட்டு இலக்கி பறைக்கி பேஸ்ட் விட்டு எலும்பு. அதுக்கு ஒரு பாட்டினுடைய 2 ஸ்டான்ஸா பாடுகிற சமயம் வேணும். எலும்பி நின்றுட்டு பாடுவனுமா? எலும்புனதுக்குள்ள மூச்சை பிடிச்சு இழுத்து விடாண்டாமா? இருப்பான்னு சொன்னாலும் கிளவிகள் எல்லாம் டக்குன்னு சாடி பறக்கி இருந்துடும். இதுக மெதுவா மறுபடியும் ஜாக்கி போடணும்ல. உடம்ப ஆரோக்கியமாவை, சரீரம் ரொம்ப துடுதுடுப்பா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் சொல்லித்தர வேண்டியதாக தான் இருக்குது இன்னைக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளாவது கைக்கு நல்லா என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் கொடுத்து அரைக்கணும். கவனிங்க, அப்பந்தான் இந்த பந்து முட்டுகள் எல்லாம் நல்லா என்ன செய்யும்? வேலை செய்யும், அசையும். ஸ்தோத்திரம். ரன்னிங்கில் இருக்கும். ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அதில் பிரெயின் இருக்கு பத்தியலா, பயங்கரமான ஒன்றாக்கும் கட்டியலா. இது எல்லா ஆர்கனையும் வாட்ச் அவுட் பண்ற மானிட்டரா. இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? மானிட்டர். கவனிங்க, இது மானிட்டர் பண்ணிட்டே இருக்குதான். எந்த கை வேலை செய்யுது, எந்த கால் வேலை செய்யுது, எந்த இருதயம் வேலை செய்யுது, எப்படி ஓடுது, எல்லாம் வாட்ச் அவுட் பண்ணுதான். கவனிங்க, கொஞ்ச நாள் நீங்க இந்த வலது கையை யூஸ் பண்ணலைன்னா பிரெயின் வந்து டிட்டர்மைன் பண்ணிருதான் இவனுக்கு இந்த கை வேண்டாம். அப்ப அது என்ன செய்யுதான்? பிரெயின்ல இருந்து சர்க்குலேட் ஆகக்கூடியதான எல்லா விஷயங்களையும் கட் பண்ணிருதான். ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இது ஒரு மெயின் ரீசன் அதுல எழுதி இருக்குது. என்ன பயந்துட்டீங்களோ? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆளுகளை வச்சு வேலை வாங்கப்படாது, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். அப்பந்தான் தொப்ப குப்பை எல்லாம் என்ன செய்யாது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ கவனிக்கணும், எந்த பலவீனங்கள் சரீரத்துக்குள்ள இருந்தாலும் கவலைப்படாதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு அது இதுக்குன்னு எல்லாம் போய் மனுஷனை பார்த்தீங்கன்னா பாடி அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு எல்லாம் நினைக்கிறான். நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கேன், பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணா, ஜிம்முக்கு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அவங்க அம்மா கிட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுங்கன்னு கேட்டான். அவன் ஒரு கப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும் போதே அவன் இருந்த அந்த ஸ்டேர் கேஸில் அப்படியே விழுந்து இறந்து போனான். இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சிலர் பார்த்துருக்கிறீங்க. இப்போ கவனிங்க, அவன் பாடி பில்டப் பண்ணி அவனுக்கு பாடியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவனுக்கு ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சு. நம்மளை பாரு, சுகர் இருந்தாலும் பிரஷர் இருந்தாலும் இழுப்பு இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இழுத்து 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 பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண வச்சு நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பாக்கியமான தெய்வம்! கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்படியானா ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நம்ம நினைக்கிற போது நம்முடைய
ஆயுசு நாட்களை ஆண்டவர் அழிய விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் ஒன்று, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். அந்த பாக்கியம் கிடைப்பது பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய செய்கையில் மூன்றாவது காரியம் என்ன? யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். Praise God. சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல வாசிக்கிறோம், நன்மை செய்கிறது ஆண்டவருடைய கிரியையாய் காணப்படுகிறது. இந்த வருடத்திலே இந்த கன்வென்ஷன் நாட்களில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கடந்த ஆண்டுகளிலே இல்லாத நன்மைகளை இந்த வருஷம் நான் குடும்பத்துக்குள்ள பார்ப்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இதுவரையிலும் நீங்கள் காணாத சில புதிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்குள்ள கட்டளையிடுவார். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத சில நன்மைகளை தேவன் உங்கள் குடும்பங்களுக்குள்ள கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை இந்த வருடம் உங்கள் கண்கள் காண்பதாக. ஆண்டவர் செய்கிற நன்மைகள் என்ன? யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 18:9. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை ஒரு நன்மை. வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காக எத்தனோ சந்தோஷப்பட்டான். கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினதை ஒரு பெரிய நன்மை என்று எத்தனோ இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கே விடுதலை அடையாதபடி நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கட்டுகளை எல்லாம் அறுத்து உங்களை விடுதலை ஆக்குவாராக. சீயோனில் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று இன்றைக்கு நீங்கள் வாசித்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை போல உங்களுடைய சிறையிருப்புகளை சொப்பனம் காண்கிறது போல கர்த்தர் உங்கள் குடும்பங்களை விட்டு மாற்றி போடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் சில விடுதலைகள் சம்பவிக்க போகிறதுன்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில விடுதலைகள் சம்பவிக்க போகிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நன்மைகள் சம்பவிக்க போகிறது. உங்களுடைய தனிப்பட்ட எல்லைகளுக்குள்ளே, உங்கள் வியாபாரங்களுக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்குள்ளே கர்த்தர் சில விடுதலைகளை கட்டளையிட போகிறார். நீங்கள் அனுபவித்து வருகிற பிரச்சனைகள், நீங்கள் அனுபவித்து வருகிற போராட்டங்களின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உங்களை விடுவித்து உங்களுக்கு நன்மை செய்து நீங்கள் கர்த்தரை துதிக்கும்படியாக புறஜாதிகள் உங்களை பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புகழப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத சில விடுதலைகள், சில மாற்றங்கள், சில நன்மைகளை பரிசுத்த தேவன் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைவாய் கட்டளை இடுவாராக. Praise the Lord. Hallelujah. விடுதலைகள் ஒரு நன்மை, பெருக்கம் ஒரு நன்மை. உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் மனிதனை பெருகச் செய்வது ஒரு நன்மை. வாசிக்க கேட்போம். உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தில் நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிள்ளைகளை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிதாக்களை பார்க்கல. நான் கவனிச்சேன், உன்னை இன்டர்வியூட் பண்ணான்னு தான் விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை பார்க்கலும் பிதாக்களை பெருக பண்ண மாட்டார். பிதாக்களை பார்க்கலும் சந்தோஷம். கேரியா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார், தைரியமா வாசிக்கிறாளே இத்தனை பேர் நீங்க இருந்த பிறகும் அதுக்காக அவளை அப்ரிஷியேட் பண்ணித்தான் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிதாக்களை பார்க்கிலும் பிள்ளைகளை என்ன செய்வாரா சொல்லுங்க? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராம். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்கள் இருக்கிற நிலைமைகளை பார்க்கிலும் பல மடங்கு உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது கர்த்தர் செய்கிற நன்மை. இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நின்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ஒன்றும் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்காதபடி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஓ, நீங்கள் ஒருவேளை கடன் வாங்குகிறவர்களாக இருக்கலாம், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறவர்களாக மாற்றுவாராக. நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை கொடுத்து அவர்கள் அநேகருக்கு அந்த நன்மைகளை அவர்கள் ஆசீர்வாதமாய் கொடுக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உங்களை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணி உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் அந்த நன்மையை காண்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பிள்ளைகளுக்கு படிப்பு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி கவலைப்படாத. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால பிள்ளைகளெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லா படிக்கணும்னு. எல்லா பிள்ளைகளும் என்ன பார், எல்லாம் பார்க்கணும். டாய் அவனை கூப்பிடு, என்ன பார், ரைட். பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டிய காலத்தில் நல்லா என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, படிக்கணும். படிக்கிற காலத்தில் உட்கார்ந்து மம்மி செல்போனு தான், செல்போன் கொடுக்கக்கூடாது. நல்ல ஆப்பக்கணை எடுத்து 2 குத்து கொடுத்துடணும். இந்த அம்மாமார்களுக்கும் நான் சொல்கிறேன், அப்பாமார்களுக்கும் சொல்கிறேன். இந்த அப்பா மாரெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை நாசமாக்கிடுவாங்க, இந்த அம்மாமாரெல்லாம் அந்த ஆம்பளை பயில நாசமாக்கிடுவாங்க. எங்கேயும் பாருங்க, இந்த ஆம்பளை பயில ஒரு 10 ரூபா இங்கே கேட்கணும்னாலும் டைரக்டாக போக மாட்டான், வக்கீலோட தான் போவாங்க. அப்படிதானே ஐயா? ஆமாம். ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைகளை பாரு, வக்கீல் செலவே கிடையாது. டைரக்டாக போய் மடியில் ஏறி உட்காந்துட்டு தாடி அப்படின்னு இப்படி தாடியை 2 தடவு சோழி முடிஞ்சு. என்ன மக்களே, எனக்கு ஒரு 50 ரூபா வேணும். என்ன போ, இவன் போய் நின்று டாடி எனக்கு ஒரு 50 ரூபா தாங்க. எதுக்குல? இதுக்கு வக்கீலோட போனா ஒரு 50 ரூபா கொடுங்க. என்னத்துக்கு கொடுங்கண்ணா? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னடே போ, வக்கீல் பீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம்பளை பையிலோட பாருங்க, அம்மா இன்னைக்கு எனக்கு பாயசம் குடிக்கணும்னு சொல்லி பார்க்கட்டு உடனே ரெடி ஆகும். இவ்வளோ போய் அம்மா அன்னைக்கு என்ன ஒரு பாயசம் வச்சு தருவா, பட்டியா இருந்தால பாயசம், இவளுக்கு பாயசம், வேற வச்சு வாலி இல்லை. அது இந்த பயலுக்கு அங்கே ஒரு கரண்ட் இருக்கத்தான் செய்யுது. ஆண்டவருக்கு சோத்திரம். துணி கடைக்கு கூட்டிகிட்டு போய் பாருங்களேன், ஃபேமிலியாக போய் பாருங்களேன். நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், 100ல் 10 தகப்பன்மார் தான் வித்தியாசமாக இருப்பாங்க. 90% அப்பைமார் 50 பேரும் எங்கன்னா பிராக்கு கிட்ட போய் நிற்கணும். 5000 இருந்தாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு வருத்தப்பட மாட்டேன். இதே இது பய பேண்ட் 2000 ரூபாய்க்கு எடுக்கணும், ஏமல குறைஞ்சது இல்லையோ. ஆனா அம்மா மார பாருங்க, கொப்பை உனக்கு ஃப்ராக்கு வாங்கி தருவான் பாட்டி, நான் பயலை பார்க்கேன். அப்படிதானா? இது இயல்பு. நான் சொல்றேன், ஒருவரும் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறதுனால தான் இந்த ஆலோசனையை சொல்றேன்னு. உங்கள் பிள்ளைகள் எந்த ஆளை போனால் எனக்கு என்னன்னு நான் யோசித்தா நான் பேசாமல் வசனத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஊழியம் செய்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வருங்கால தலைமுறைகள் இந்த ஊழியத்துக்கு. இவர்கள் தான் இனி தூண்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இத்து போயாச்சு, நம்ம கம்பி இத்தாச்சு. இனி இவங்க தான் இனி சபைகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்கள். இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் செல்போன் எல்லாம் வச்சிருந்தா வச்சுக்கிடுங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து தயவு செய்து என்ன செய்யாதுங்க, ஒரு ஆளாவது வாய் திறக்குதா பாரு, கொடுக்காத. இப்போ அதுலேயும் மாடர்ன் வேர்ல்டில் எப்படி தெரியுமா, சோறு ஊட்டணும்னால என்ன வேணும், செல்போனு போட்டு வச்சுட்டு இப்படியெல்லாம் சவுண்ட் வந்தாதான் வாயத்தர. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பயலுட்டாலே, மக்களே அந்த கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, எனக்கு 10 நிமிஷம் செல்போன் தருவீங்களா?
அப்போ நான் போகிறேன். ஏன்னாட்டு அப்படி கேட்டா உடனே தாரை மக்களே அப்படின்னுவேன். புரியலையோ? அங்கே இருக்கும் இவ்வளவு நீளத்தில் ஒரு பெரம்பு 10 நிமிஷம் வேணுமா 15 நிமிஷம் வேணுமா மோனேன்னு கேட்பேன். ஓடுவான் ஓட்டம். அடம் பிடிக்கிறதுக்கு ஏற்ப நீங்க பிள்ளைகளை விடக்கூடாது. அடம் பிடிக்கிறதெல்லாம் திருத்ததுக்கு பாடம் இருக்கு. என்கிட்ட வாங்க பிறகு சொல்லித்தாரேன். இப்ப சொல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 வயசுக்கு மேல கரெக்டா 6 மணிக்கு பெட்டை விட்டு கீழே வந்திருக்கணும். அப்படி வளர்க்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிழிஞ்சுது கிருஷ்ணகிரி. அல்லேலூயா. அப்படி எழுப்பி பழக்காத்ததுனாலே அக்கம் கட்டி கொடுத்த பிறவும் மாமியார் அறுத்து கிழிக்க அந்த குட்டி இன்னும் என்ன செய்யல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர எலும்பல்லையா ஊத்து சூடா நல்ல தண்ணிய கோரி ஆட்டோமேட்டிக்கா எழும்பி ஓடலைன்னா எழும்பி போட்டி அந்த சோழியை பார்த்துட்டு விட்டுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவிய ஒண்ணு நம்மள ஆட்டி படைக்க. இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில பிள்ளைகளாக்கும் பெற்றோரை வளர்க்குது, பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கல. எனக்கும் ஒரு மகனை ஆண்டவர் தந்திருக்கிறார். 16 வயசாச்சு. இன்னைக்கு இப்படி பார்த்தோம்னா அவனுக்கு விளங்கும் ஏன் டாடி அப்படி பார்க்குறாருன்னு. நிற்கிற இடத்துலயே போக வேண்டியதெல்லாம் போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் எங்க அம்மாக்காரி எழுப்பி கேட்கும், ஏய் எந்திரடா. ஆமையில கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், பார்ப்போம் அப்படின்னு. ஒரு வெட்டி வெடிப்பேன் எழுமலையால அப்படின்னு. அவ்வளோதான். பெட்ஷீட் எங்க போகுதுன்னு தெரியாது, எது எங்க போகுதுன்னு தெரியாது, பறந்துருவான் அந்த ஏரியாவை விட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். பிள்ளைகள் பாசம்தான், சரிதான். நம்ம உழைக்கிறது, கஷ்டப்படுறது, பாடுபடுகிறது எல்லாமே அந்த பிள்ளைகளுக்காக தான். ஆனா பிள்ளைகளை சீர்கட்டவர்களாய் வளர்க்காதிருங்கள். நாளைக்கு அவனுக்கு கேவலம் வராது, முதல் கேவலம் நமக்காக்கும். இவன் யாருக்கு பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவனை முதல்ல திட்ட மாட்டாங்க. அதனால வளர்க்க வேண்டிய விதத்தில் பிள்ளைகளை வளருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். அதனால பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், படிக்க வேண்டிய காலத்தில் நல்லா என்ன செய்யணும் பிள்ளை சொல்லுங்க, படிக்கணும். என்ன நாலு நேரத்தை வீணடிக்க கூடாது, சரியா? நமக்கு நம்ம நேரத்தை வீணடிக்க சில வீணா போனதுக்கு இருக்கும், சரியா? வாட்ஸ்அப்பு கிட்ஸ்அப்பு கண்ட கர்மத்திலேயே அடிக்கும். இன்ஸ்டாகிராம் என்ன இளவெல்லாமோ இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல எல்லாம் நம்ம நேரத்தை போட்டு வீணடிச்சு எதிர்காலத்தை என்ன செய்யக்கூடாது, கெடுக்கக்கூடாது. சும்மா உட்காந்து கேம் ஆடி மண்டையை போட்டு வீணாக்கிடக்கூடாது. எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும். உங்களை எதிர்காலத்தில் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி பெற்றோர்களுக்கு சொல்றேன், சில பிள்ளைகளுக்கு படிப்பு எவ்வளவு படிச்சாலும் மண்டையில் என்ன செய்யாது, சத்தமா சொல்லுங்க, யாராவது ஏன் குரூப்பா இருக்கும். அவனுங்க எல்லாம் எவ்வளவு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஆத்தினாலும் என்ன செய்யாது, அடிச்சாலும் யாராவது, இடிச்சாலும் யாராவது, கரைச்சி உள்ள ஊத்துனாலும் உனக்கு ஏன்டா போராட்டம் எழவுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரைச்சாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒண்ணுமே என்ன செய்யாது. அல்ல சொல்லுங்க யாராவது. நான் சொல்லட்டா, படித்தவனுக்கு ஒரு வழியை கத்தர் வச்சிருக்கிறாருன்னா படிக்காதவனுக்கு இன்னொரு வழியை கத்தர் வச்சிருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகளை சபிக்கிற வேலை மட்டும் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பாரு நாய் எருமை பண்ணி அப்படி இப்படி. நான் இந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டுடுங்கண்ணே, இனி யாராவது நாய் எருமை பண்ணின்னு சொன்னா நான் சொல்ற டீலிங் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க, அதோட வாயை மூடிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த பண்ணி எருமை நாய் கழுதை எல்லாத்தையும் பெத்து போட்டது யாராகும்? அப்போ இந்த பிள்ளை நாய்னா அதுக்கு தாய் நாய், தகப்பன் நாய். ஏதாவது நீ நாயின்னு கூப்பிட்டா சிரிச்சுக்கிட்டு என்ன தாய் நாய் சொல்லு, 4 தடவை கேளு, அதோட அந்த நாயின்ற வார்த்தையே ஸ்டாப் ஆயிரும். ஒன்னே அந்த குடும்பத்துக்குள்ள மாமியார் வச்சிருக்கிறதே இது பிறந்ததுனாலே ஆக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை நாய் பேய் பண்ணி கழுத ஆண்டவர் தந்த பெரிய பொக்கிஷங்களாக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். வருங்காலத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக்கும் இந்த பிள்ளைகள். அல்லேலூயா.
நல்ல தரிசனத்தோட பிள்ளைகளை வளையுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதமான இடத்துல இருப்பார்களாக, நல்ல உத்தியோகஸ்தர்களாய் மாறுவார்களாக, பெரிய பெரிய பிசினஸ்மேன்களாய் மாறுவார்களாக, பெரிய பெரிய வீடுகள் கட்டுவார்களாக. நீங்க அனுபவிக்காத எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவதாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவது ஒரு பெரிய நன்மை. உபாகமம் 30:9 கவனித்தால், வேலையிலே கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளை இடுவது ஒரு பெரிய கர்த்தருடைய செய்கை. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க நான் வேலை செய்கிற வேலையை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தருவார்னு? எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகம புத்தகம் 1:21 கர்த்தருடைய செய்கை மனிதர்களை தழைக்க செய்வது. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அப்போ மனிதனுடைய குடும்பங்களை தழைக்க செய்வது கர்த்தருடைய செய்கை. ஆதியாகமம் 41:51 வாசிக்கும் பொழுது, வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்வது ஆண்டவருடைய செய்கை. வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களை எல்லாம் மறக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்களில் நான் அனுபவித்த வருத்தங்களை எல்லாம் என் குடும்பத்தை விட்டு மாற்றுகிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வருத்தங்களை கர்த்தர் மாற்றுவார், சங்கடங்களை கர்த்தர் மாற்றுவார், கவலைகளை தேவன் மாற்றுவார். அது ஆண்டவருடைய செய்கையிலே ஒன்று. கடைசியாக ஆதியாகமம் 50:20 மட்டும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50:20 வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் தீமைகளை அனுபவித்தீங்களா? போராட்டங்களை அனுபவித்தீர்களா? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், இந்த நாளில் கர்த்தர் அந்த தீமைகளை எல்லாம் நன்மைகளாக முடிய பண்ணி உங்களை தேசத்தின் நடுவிலே கனப்படுத்தி நிறுத்துவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய செய்கைகள் ஏராளம் மனிதனுக்கு இருக்கின்றன. அந்த நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66 சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 66 அதனுடைய 12வது வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? செழிப்பான தேசத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விடுகிறவராயிருக்கிறார். போராட்டங்களையும் துன்பங்களையும் கண்டதற்கு சரியாய் கர்த்தர் உங்களை செழிப்பான நன்மையான ஆசீர்வாதமான இடங்களிலே கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வார், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கிரியை செய்வார். கடைசியாக கர்த்தருடைய செய்கை என்ன? உங்களை இந்த உலகத்திலிருந்து அவர் வரும் பொழுது அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளுவது கர்த்தருடைய பயங்கரமான கிரியையாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இப்பொழுது வந்தாலும் அந்த ராஜ்யத்தில் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இந்த நாட்கள் ஆண்டவருடைய செய்கை தொடங்கி இனி வருகிற நாட்கள் கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் காணத்தக்கதாய் பரிசுத்த தேவன் உங்களுக்கு கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுவோம். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் வேகமா முழங்கால் போடுங்க, சீக்கிரமாய். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும்
நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் எங்கள் தேவனே, எங்கள் தேவன் இந்த தேசத்தில் எதை செய்ய விரும்புகிறீரோ, எங்கள் தேவன் இந்த தேசத்தின் நடுவில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதை செய்ய விரும்புகிறீரோ, எங்கள் தேவன் எங்கள் சபையின் குடும்பங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீரோ, எங்கள் தேவன் ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை கர்த்தர் நிறைவேற்றும்படி உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து கனத்துக்குரிய ஊழியரை பயன்படுத்தும். மேடை அலங்கரிக்க இருக்கிற பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்தும். பாடல் குழுவினர்களை கர்த்தர் பயன்படுத்தும். சபையாருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேசத்திற்கும் ஆண்டவரே, உங்க நாம் மகிமைக்கு ஏதுவான கிரியைகள் நடந்தேற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் அவருடைய வருகையின் நாள் மட்டும் கேட்ட வசனத்தோடும் சபையினுடைய எல்லா பிள்ளைகளோடும் நிலைவரமாய் தங்கி இருப்பதாக. ஆமென். ஜெயந்த தேவனுக்கு முதலிலேயே சந்தோஷத்தோடு ஆமென். அனைவருக்கும் எளிய ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டு